வெல்கம் டு சால்வ் வித் ப்ரெஷு. இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 4 கொஷின் பெஸ்ட்டான கொஷின் சால்வ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், எ சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், எவ்வளோ பர்சன்ட் நமக்கு தெரியாது, ஸோ சர்டைன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 34 days, ஒர்க்கிங் 9 hours per day. நம்பர் ஆஃப் பர்சன்ட் டிக்ரீஸ்டு 40% குறையும் போது how many hours வந்து அவங்க வேலை பார்க்கணும், ரிமைனிங் பர்சன் ஒர்க் டு கம்ப்ளீட் இன் 51 days. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, பேசிக்கான ஃபார்முலா m1 d1 h1 divided by w1 equal m2 d2 h2 divided by w2. இப்போது m1 அப்படிங்கிறது மேனை டினோட் பண்ணும், d1 வந்து டேஸை டினோட் பண்ணும், h1 அப்படிங்கிறது ஹவர்ஸை டினோட் பண்ணும். இந்த w1 அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ஒர்க்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டினோட் பண்ணும். ஓகேவா? இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் நமக்கு எவ்வளோ பேர்னு தெரியாது, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 10n அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்ட்டு எவ்வளோ டேஸு 34 days, எவ்வளோ ஹவர்ஸு 9 hours, ஸோ 9 மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஈக்குவல் m2. இப்போ மேன் எவ்வளோ இருக்குது 40% குறைஞ்சிருக்கு. அப்போது 10nல் 40% போயிடுச்சு அப்படின்னா 6n அப்படின்னு கிடைக்கும். இப்போது நமக்கு எக்ஸ் தான் நமக்கு தேவை. சில டேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 51 days. ஸோ 51 இன்ட்டு ஹவர்ஸ் நமக்கு வேணும், அதை நான் ஒய்னு வச்சுக்கிறேன். ஒய் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போது எண்ணையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 34 17 டேபிளில் இது 2 times வரும், இது 3 times வரும். இப்போது இந்த 3யும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் 3 டைமு. இப்போது 2 × 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6. 6ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டா y is equal 10 hours அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இப்போ எல்லாருமே சேர்ந்து 10 hours வேலை பார்க்கணும், ரிமைனிங் பர்சன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின், ஏ கேன் டூ 40% ஒர்க்கை பண்ணுறதுக்கு 12 days ஆகுது. அதே ஒர்க்கை பி பண்ணுறதுக்கு 60% ஒர்க்கை பண்ணுறதுக்கு 15 days. இங்கே ஏவோட டேஸும் ஃபுல்லாக கொடுக்கல, பியோட டேஸும் ஃபுல்லாக கொடுக்கல, ஒரு சர்டன் பார்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. இப்போது 2 பேரும் 10 days ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். சி கம்ப்ளீட்ஸ் த ரிமைனிங் ஒர்க்கை அலோனா. இவங்க 10 days ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க்கு கொஞ்சம் இருக்கும். அதை பண்ணுறதுக்கு சிக்கு 4 days ஆகுது. அப்படின்னா ஏபிசி 3 பேர் சேர்ந்து 28% ஒர்க்கு பண்ணுறதுக்கு, சேம் ஒர்க்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 40% ஒர்க்கு ஏவோடது. 40% ஒர்க்கு ஏ பண்ணுறதுக்கு 12 days ஆகுது. அப்போ 100% ஒர்க்கு ஏ பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் கால்குலேட் பண்ணால் நமக்கு 4 × 3 30 days கிடைக்கும். இது ஏ. இப்போ பிக்கு வாங்க. 60% ஒர்க்கு பண்ணுறதுக்கு 15 days ஆகுது. அப்போது 100% ஒர்க்கை பண்ணுறதுக்கு எவ்வளோ கேன்சல் பண்ணால் இது 3, இது 5, அப்போது 25 days கிடைக்கும் பிக்கு. இப்போது ஏவோடது நமக்கு 30 days தெரிஞ்சிருச்சு, பியோடது நமக்கு 25 days தெரிஞ்சிருச்சு. எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 150. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி நமக்கு 5, பியோட எஃபிஷியன்சி 6. 2 பேரோட எஃபிஷியன்சியை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 11 எஃபிஷியன்சி. இப்போ 2 பேர் சேர்ந்து எத்தனை டேஸ் வேலை பார்க்குறாங்க, நமக்கு 10 days. அப்போது 10 days × 11 அவனோட எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 110 கிடைக்கும். அப்போது டோட்டல் ஒர்க்கில் நமக்கு 110 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. மீதி ஒர்க்கு எவ்வளோ இருக்கும், நமக்கு 40 ஒர்க்கு. இந்த 40 ஒர்க்கு பண்ணுறதுக்கு தான் சிக்கு நமக்கு 4 days ஆகுதுன்னு கொடுக்குறாங்க. அப்போ 4 days போட்டால் சியோட எஃபிஷியன்சி என்ன கிடைக்கும் 10. இப்போ 28% ஒர்க்கை பண்ணணும், சேம் ஒர்க்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 11, சியோட எஃபிஷியன்சி 10. அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட டோட்டல் எஃபிஷியன்சி நமக்கு 21. இப்போ டோட்டல் ஒர்க்கு நமக்கு 150. இந்த 150ல் 28% ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணால் இது 2, இது 3. அப்போது டோட்டல் ஒர்க்கு 3 × 28 டிவைடட் பை 21 எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அடித்தா இது 7, இது கேன்சல் பண்ணால் நமக்கு 4. அப்போது 4 days நமக்கு ஆகும்.
புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A can do as much of work in 7 days, B can do 8 days. 7 நாளில் A பண்ண வேண்டிய ஒர்க்கை B வந்து 8 நாளில் பண்ணுறான். C can do work 4 days as B in 5 days. B 5 டேஸில் பண்ணுற ஒர்க்கை C 4 டேஸில் பண்ணுறான். இப்போது what wages C get for a piece of work A 70 டேஸில் பண்ணுறான் அப்படின்னா Cக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பளமாக கொடுப்பாங்க? சப்போஸ் சி வந்து ஒரு நாளைக்கு 3 ரூபா அப்படின்ற மாதிரி வாங்கினான். இப்போது ஏ வந்து 7 டேஸ் கொடுத்துருக்காங்களா, 7 டேஸ் நமக்கு ஏ பண்ண வேண்டிய அதே ஒர்க்கு தான் பி வந்து 8 டேஸ். அப்போது ஏவோட எஃபிஷியன்சி 8ஆக இருக்கும், பியோட எஃபிஷியன்சி 7ஆக இருக்கும். இது ஏ, இது பி. நெக்ஸ்ட் கண்டிஷன், சி இன் 4 டேஸ், சி இன் 4 டேஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 5 டேஸ். அப்போது சியோடையது 5ஆக இருக்கும் இருந்தால் பியோடையது 4ஆக இருக்கும். அப்போது பிக்கு நம்ம கீழே 4 போடுவோம், சியோடது 5 போடுவோம். இப்போது நமக்கு ஏபி சி மூணுமே கம்பைன் ரேஷியோவாக மாற்றணும்னா மல்டிப்ளை பண்ணால் 32, 28, 35. இது எஃபிஷியன்சி ஆஃப் ஏபிசி. இப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க்கை பண்ணுறதுக்கு 70 டேஸ் ஆகுது. அப்போது 70, ஏவோட எஃபிஷியன்சி என்ன நமக்கு 32. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு சிக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்? சியோட எஃபிஷியன்சி நமக்கு 35. கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் வரும். அப்போது சி அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு 64 டேஸ் ஆகும். சியோடைய 1 டே பே எவ்வளோ? 3 per day. அப்போது 64 டேஸுக்கு 64 × 3, 60 × 3 180, 4 × 3 12. ஸோ 192 rupees. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A group of men decided to work in 8 days. But 10 men dropped out every day. The work got completed end of 12th day. How many men there at the beginning? இனிஷியலாக எவ்வளோ மென்னு நமக்கு கொடுக்கல. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டேஸ் வந்து எனக்கு டோட்டலாக 8 டேஸ் ஆகுது. இது மென், இது டேஸ். அப்போ என்னுடைய டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்கும்? 8x இருக்கும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். இந்த டோட்டல் ஒர்க் எப்படி இருக்குன்னா, இப்போது 10 men ட்ராப்டு. அப்போ இனிஷியலாக மென் வந்து 1 டே எக்ஸு அப்படின்னா நெக்ஸ்ட் டே எக்ஸ் மைனஸ் 10, நெக்ஸ்ட்டு டே எக்ஸ் மைனஸ் 20. இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும் அப் டு 12th டே. அப்போ 12th டே இருக்கிறப்போ எனக்கு எக்ஸ் மைனஸ் 110 அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சேம் டிஃப்ரென்ஸில் போகும்போது இந்த சம்மை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா n/2 2a ப்ளஸ் n-1 d. இப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன? மொத்தம் நமக்கு 12 டேஸ் ஆகுது. அப்போது 12/2 ஸ்டார்டிங்கில் ஏவோட வேல்யூ நமக்கு இங்கே எக்ஸு. அப்போ 2x ப்ளஸ் n-1 அப்படிங்கிறது நமக்கு இங்கே 11. டியோடைய வேல்யூ என்ன? டிஃப்ரென்ஸு மைனஸில் போகுது. ஸோ நான் -10 அப்படின்னு போடுறேன். இப்போது கேன்சல் பண்ணால் இது 6, உள்ளே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12x அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 11 × 10 110 -110. அப்போது நமக்கு 660 அப்படின்னு கிடைக்கும். இதுவும் டோட்டல் ஒர்க்கு தான். இந்த டோட்டல் ஒர்க் எதுக்கு ஈக்குவல்னால் இனிஷியலாக இருக்கிற அதே ஒர்க்கை தான் இவங்க டிஃப்ரெண்ட்டாக இப்படி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது ஈக்குவேஷன் 8x = 12x மைனஸ் 660 அப்படின்ருக்கு. அப்போது நமக்கு 4x = 660 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இனிஷியலாக இருக்கிற நம்பர் ஆஃப் மென் கேன்சல் பண்ணால் 165 men. That's all guys.
டோட்டலாக 4 சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் கொண்டு வரேன். தேங்க்யூ.